அது என்ன வேணும்? அவர் போய் 6ல் உட்காந்துருக்காரு. 4க்கும் 5க்கும் உடையப்பட்ட சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்றதுல ராஜயோகம் தான். வேலையில ஒரு மாற்றம், தொழில்ல ஒரு மாற்றம், உத்தியோகத்துல மாற்றம், உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் இல்லாம போயிட்டு இருக்கேன்றதெல்லாம் போய் நல்ல திறமையான தகுதியான ஒரு வேலை கிடைக்கும். 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 40,000 வாங்குவீங்க. 40,000 வாங்குனீங்கன்னா 80,000 வாங்குவீங்க. துளாராசிக்காரர்கள் திடீர்னு தொழில் முனைவோரா இருவீங்க. துளாராசிக்கார பெண்களுக்கு வேற லெவல் தான் இருக்கு. குரு அமர்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை, குடும்பத்திற்கு வருமானம் வந்தே தீரும். அதுவும் விருச்சக வீடு வேற, அது செவ்வாய் ஸ்பீடா வரும். கணவன் மூலமா லாபம் கிடைக்கும், மனைவி மூலமா லாபம் கிடைக்கும், பிள்ளைகள் மூலமாக லாபம் கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு. சும்மா நீங்களே அந்த உயிர் மட்டும் மிச்சமா இருக்கு, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அதெல்லாம் போட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை. என்னதான் எனக்கு கழிவு ஊற்றினாலும் உங்களுடைய பிறப்பு விதியும் பிறப்பு கர்மாவும் தான் தீர்மானம் செய்யப்படுது. ஜனன காலத்துல நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு ஒன்று இருக்கு. இது கோச்சார பலன்கள். இது 25% 30% தான் பலிக்கும். ஆனா இதுவே இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா எவ்வளவு ஜனன கால ஜாதகம் மோசமா இருந்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த